ஹலோ ஹலோ கிறிஸ்மா. இது 6th டாஸ்க்காக எனக்கு கொடுத்துருக்குறீங்க. ஒரு கேக்கோ குக்கீஸோ ஏதாவது செய்து நான் கிறிஸ்டியன் யாருக்கையாவது கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் இப்போது இன்றைக்கி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் சண்டே ஈவினிங்னால். ஸோ நான் இன்றைக்கே இது செய்து முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இது வந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ரெண்டும் கலந்து நான் ரேஷியோவில் எடுத்துருக்கிறேன். நான் ஐசிங் சுகர் வாங்கலை, நானே சுகரை பவுடர் பண்ணிட்டேன். வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணுறேன், கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன், ஜென்ரல் ஊத்துக்குழி பட்டர். நான் கொஞ்சம் கர்டும் எக்கு மில்க் கன்சிஸ்டன்சிக்கு மில்க் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் வெஜிடபிள் ஆயிலும் நான் எடுத்துருக்கிறேன். ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் கொக்கோ வெனிலா கொக்கோ பவுடர், கொஞ்சம் சாக்கோ சிப்ஸு. ஸ்டார்ட் பண்ணலாமா? எக்கு போடணும்ல. ஒயிட்டும் எல்லோவும் செக்ரிகேட் பண்ணுறேன். சாம் யூஸ்வலாக எனக்கு பீட் பண்ணி கொடுப்பான். ஆக்சுவலாப்பா இப்போ வந்து நான் கொக்கோ வெனிலா எசன்ஸு சுகரு பட்டர் எல்லாமே எக்கெல்லாம் சேர்த்து பீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாவு மட்டும் ஆட் பண்ணுறேன். கன்சிஸ்டன்சி வந்து நான் யூஸ்வலாக இட்லி மாவு பதம்னு சொல்லுவோம், அந்த பதத்துக்கு தான் வைக்கிறேன். இப்போ இது நான் ஆக்சுவலாக இந்த மோல்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரீம் கேக் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் நினைக்கிறேன், அதுலேருந்து இப்போ சென்னைக்கெலாம் வந்தது. லைக் இந்த மாதிரி ஒரு இது. பட் இந்த இது வந்து பாய் வீட்டு பிரியாணி அந்த பாக்ஸு. லைக் இதில் ஒரு கேக் பண்ணி ஒரு ஆளை நினச்சிருக்கிறேன். அவங்க வீட்டில் இருப்பாங்கன்னு தெரியல, பட் ஸ்டில் ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போகிறேன். அது அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி பேக் மாதிரி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பட் மாவு நிறைய இருக்குது, அதனால் இன்னொரு வேறு ஏதாவது மோல்டு கூட நான் போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் ஃபர்தராக அப்படியே ப்ரொசீட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இதை வந்து நான் ரெடி பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக பட்டரோ ஆயிலோ டஸ்டிங் பண்ணிவிட்டு சிலர் வந்து நம்ம பட்டர் பேப்பர் வைப்பான், பட்டர் பேப்பர் வைக்கலாம். நான் வந்து பட்டர் பேப்பர் வைக்கல, இதில் அப்படியே ஃப்ளார் வச்சு டஸ்ட் பண்ணிடலாம். ஈவன் யூ கேன் ஆட் கோகோ பவுடர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். சைட்ஸ் கார்னர்ஸ் அந்த எல்லா எட்ஜஸ்லேயுமே நல்லா பண்ணிக்கலாம். எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு மாலினின்னு சொல்லி மதுரையில் இருக்காங்க. நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு இந்த கேக் செய்யும்போது அவங்க ஞாபகம் வருது. அப்போ எங்கள் வீட்டில் வந்து அவன் இருக்கும். என்ன அவன்னா அந்த நடுவில் குழி வச்ச மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் உள்ள நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கும்போது உள்ள ஒரு அவனை அது எங்கள் வீட்டில் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு நாள் ஃபுல் டே மாதிரி எடுத்து அதை ரெடி பண்ணிவிட்டு 2-3 ரவுண்டு போடுவோம். பயங்கரமாக ரெடி பண்ணுவோம். காலையிலேருந்து அதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த கிறிஸ்மஸ் டைமில் 2 பிளெயின் கேக்கு, 1 ப்ளம் கேக்கு, அப்படி நைட்டு 11 வரைக்கும் எல்லோரும் அவங்க வீட்டிலேருந்து எட்டி பார்ப்பாங்க. எல்லோரும் வந்து போவாங்க. எங்கள் அண்ணன் தம்பி, அவங்க அண்ணன், அவங்க அம்மா எல்லாம் பயங்கரமாக நாங்கள் கேக் செய்கிறோன்னு. ஆனால் எடுத்து வெளியில் அது நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ ரொம்ப ஃப்ளேவராக இருக்கிற மாதிரி எங்களுக்கும் சரி அவ்வளோ இதாக 2 ஃபேமிலியும் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த கேக்கை நாங்கள் செய்வோம். உண்மையிலே ரொம்ப எனக்கு ஞாபகமாக வருது. அண்ட் இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஃப்ரெண்டோட பேசுகிறதுக்கு கூட எனக்கு இல்லை. ஆக்சுவலாக இது ஒரு செகண்ட் மோல்டு மாதிரி ரெடி பண்ணேன். அது ஃபுல்லாக ஒரு 3/4 ஊற்றிட்டா கூட மீதம் இருந்ததுன்னா இதை தின்னா கூட வந்தால் கூட பரவாயில்ல. ஒரு லேயர் கேக் மாதிரி, ஒரு சாக்லேட் ட்ரஃபிள் மாதிரியோ இல்லை ஒரு லேயர் கேக் மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான்
பட்டர் தடவிட்டு டஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஆமாம், இந்த கிறிஸ்மஸ் சீசன் வந்து நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில் இந்த ட்ரீ வைக்கிறதுக்கு வந்து அந்த கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் ட்ரீக்காக நாங்கள் அலைவோம். ஐடாக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஐடாக்கு தெரியுமான்னு கூட தெரியல. ஆக்சுவலாக டேனி வந்து அப்போ வந்து அவங்க வீட்டில் ட்ரீ வைக்கிறதுக்காக ட்ரீ தேடுறதுக்காக ஜூலின்னு எங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, எங்கள் லைன்லேயே இருப்பாங்க. அவங்க வீட்டில் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். அவங்க மலையாளி கிறிஸ்டியன் அவங்க. ஸோ நாங்கள் போய் அவங்க அப்பா கிட்டே கேட்குறதுக்கு பயப்படுவோம். ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அந்த ட்ரீ விழுந்து ஒரு கொப்பு கேட்கணும். அப்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேனிலாம் எல்லாருமே, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த ஏரியாவில் அவங்க வீட்டில் மட்டும்தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். ஸோ அவங்க கேட்க போவாப்புல. போகும்போது கொஞ்சோண்டு எங்களுக்கும் கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடு டேனி அப்படின்னு சொல்லி கேட்போம். அது வந்து அவர் வந்து எங்களுக்கு பெரிய லீடர் மாதிரி டேனிலாம் எங்களுக்கு. ஸோ அவர் வந்து கேட்டு அவங்கக்கிட்டேருந்து ஒரு கொப்பு பறித்து வாங்கிட்டு வருவாங்க. அதுலேருந்து நாங்கள் உடச்சி அதில் ஒரு கிளை மாதிரி வாங்கி அதை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு லைன் தானே அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு அதை டெக்கரேட் பண்ணி நைட்டோட நைட்டாக அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டெக்கரேஷனில் டெக்கரேட் பண்ணி எல்லாமே ஒரு நல்ல அனுபவம் தான். அதுக்கப்புறம் நைட்டு சர்வீஸ்க்கு கிளம்புறதுக்கு வீட்டில் பெர்மிஷன் வாங்கணுமே. ஒரு தனியாக ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி நைட் சர்வீஸ் வாட்ச் நைட் சர்வீஸ் மாதிரி அனுப்பவே முடியாதுன்னுவாங்க. என் தம்பி எங்கள் அண்ணன் எல்லாருமே சத்தம் போடுவாங்க, திட்டுவாங்க. எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, அவள் சினிமாவுக்கு போகிறதுக்காக கேட்குறா, அது சர்ச்சுக்கு தானே போக கேட்குறா, அதனால அவளை கொண்டு போய் விடுங்கடா அப்படின்வாங்க. அப்படி திக்கிட்டே இருப்பாங்க. சில நேரம் டொம்முன்னு என் தம்பிலாம் தலையில் கொட்டுவான். ஏண்டி ஊரில் இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் என்ன பண்ணிகிட்ருக்கு, நீ என்ன பண்ணுற அப்படின்னா, டே ப்ளீஸ்டா வாடான்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் எங்கள் அப்பாவும் என் தம்பியும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க ராத்திரியில். இல்லாட்டி எங்கள் அண்ணன் வந்தாலும் தான் திட்டிக்கிட்டே ஸ்கூட்டரை ஓட்டிட்டு கூட வர மாட்டாங்க. ஸ்கூட்டரை உருட்டிக்கிட்டு அப்பா வர்றதுனால தம்பி அமைதி அப்படி கிள்ளி சைடில் கிள்ளி விட்டுக்கிட்டு இப்படி தள்ளிக்கிட்டே வருவாங்க. நாங்கள் அப்படியே எங்கள் பெனி பாஸ்டர் சர்ச்சு மதுரையில் அங்கே உள்ளே இருக்கோம், அதுக்கு வந்துட்டு சர்வீஸ் அட்டன் பண்ண. அது வரைக்கும் ஐயோ அடுத்து முடிச்சுட்டு போனால் அவங்க கிட்ட வாங்குற திட்டு, அவங்க தூக்கம் போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு அவன் ரசிக்கப்பட்டான், எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டாங்க. அதோட பெரிய விஷயம் எப்படி இருக்கும். சூப்பர். அவன்லாம் ஆண்டவர் அவ்வளோ அழகாக தொட்டார். இன்றைக்கி அவன் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறான். அவன் வசனம்லாம் டெய்லி அவன் எனக்கு அனுப்புவான். அவன் சொல்லுவான், இன்றைக்கி என்ன சொல்கிறது, ஒரு காலேஜோடைய ஆர்கிடெக்சர் டைரக்டர் கத்தர் அந்த ஒரு பதவியை அவனுக்கு கொடுத்துருக்கான். ஹெச்ஓடியாக கொடுத்து ஹெச்ஓடிஆர் ஆல்ரெடி இருந்தால ஹெச்ஓடியாக இருந்தான். இப்போது ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் வந்து அங்கே நம்ம இதில் தான் கலசலிங்கம் காலேஜ்னு நினைக்கிறேன். அந்த இதில் வந்து அவன் வந்து டேரக்டராக இப்போ டேரக்டர் இன்சார்ஜ். இப்போது அவன் நினைக்கிறோம், அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு எளிய மனிதர்கள் ஆண்டவர் எவ்வளோ அழகாக கொண்டு போகிறார். எனக்கு கிறிஸ்மஸ் எப்பயுமே வந்து இட்ஸ் ஆல் ரிலேட்டட் வித் ஸோ மெனி திங்ஸ். ஒயிட் கிறிஸ்மஸ் சொல்லுவோம். இன்றைக்கி கூட நான் வந்து இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணி, நான் என் சர்ச் சர்வீஸ் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணான், நீ வா அங்கே லஞ்ச் இருக்குது, நீ வா ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு அங்கே போயிட்டு லைக் எங்கள் ஃபேமிலியாக மீட் பண்ணுவோம். நான் அது மதுரையில் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இங்கே ரொம்ப கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எங்கள் சர்ச் சர்க்கிள், எங்கள் ஒர்க் பிளேஸில் 1-2 பேர் தான். இன்றைக்கி அந்த சிஎஸ்ஐ சர்ச் போகும்போது ஐயோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்லோவாக அது வந்து கிண்டணும், உடன் ஸ்பூன் தான் போடணும். அது 5 நிமிஷம் அது முடியறது கூட நம்ம வைக்கணும். ஹாய், இது 180 டிகிரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கை வந்து ஆக்சுவலாக நான் அந்த மோல்டுக்குள்ளே ஊற்றிட்டேன். 180 டிகிரி 30 மினிட்ஸ் சாம் சொல்கிறான். நான் 40 மினிட்ஸ் வரைக்கும் கொடுப்பேன். ஸோ காமனாக 35 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டூத் பிக் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கலாம். வைக்கிறேன், ப்ரீ ஹீட்டட் அவனில் வைக்கிறேன். இசப்பா ஸ்தோத்திரம். அச்சோ நேராகவே வச்சுட்டேன் கையில், அது பிடிக்காமையே. அப்பா இயேசுவே நல்லபடியாக கேக் வரட்டும். தேங்க்யூ.
என்னோடய ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில். மணி ஆயிடுச்சு. மணி என்ன 10:40 காமிக்குது. நான் கொண்டு போய் சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறேன். அவங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் ஒரு ட்ரையலாக போய் கொடுக்கலான்னு பார்க்குறேன். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, அவங்க வந்து என்னோட தெரிஞ்சவங்க தான், ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப ஃப்ரெண்டு தான், ஆனால் சர்ப்ரைஸாக போகலாம். ஓகே போகலாமா? தெரியல ஃப்ரெண்டு இருக்காங்களான்னு, இருந்தாலும் ஒரு ட்ரையல் தான். என்னோடய ஃப்ரெண்ட் அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கேன், கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதே சாப்பிடலாமா? பரவாயில்ல ஹனி, ஹரி ஒன்ன மாதிரி கேக் செய்ய முடியாது, இந்த பண்ணி இருக்கட்டும். அது வெட்டிதான் வெட்டிருங்க. ஏங்க உங்களுக்கு தாங்க பார்க்க வந்திருக்கோம். ஜீசஸ் பிறந்ததுக்கு காமிக்கிறாங்க. கட்டி கஷ்டப்பட்டு லைட்டாக எப்படி சாப்பிட்டு விட்டுருவோம். நல்லா போகுது, நல்லா போகுது, நல்லா தான் போகுது. என்னமோ ட்ரை பண்ணிருக்கிறேன். எடுத்து சூப்பர். எனக்கு தெரியும் இன்னைக்கு நீ சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு கலா. என் ஃப்ரெண்டு மாலினி மாதிரியே பாருங்க. டைம் நான் எங்கள் வீட்டில் 10 நிமிஷம் கூட, இப்போ 10:30 அந்த டைமிங் காமிச்சிடுங்க. நான் அந்த 10:40 கிளம்புனேன். ஃப்ரெண்டானது நம்ம 2 இயர் ஸ்கூல்ல ஃப்ரெண்டானோம். ஆமா, என்எஸ்எல்ல வந்து என் பையனும் சாமும் ஒன்னா. அவன் எல்கேஜி, சாரி அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சாங்க. அதுல இருந்து நாங்க ஃப்ரெண்டா ஆனோம். கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம்? செலிப்ரேஷன் வந்து எப்பவுமே வந்து பாபி வீட்ல போயிட்டு நல்லா கிராண்டா கொண்டாடுவோம். பசங்க சமைச்சு எல்லாம் கேக்கு செஞ்சு, பாபி காலையிலேயே கேக்கு செய்வாங்க, ரெடி பண்ணி வச்சு எங்களெல்லாம் கூப்பிட்டு லஞ்ச் டின்னர்லாம் ரெடி பண்ணி, பசங்க இன்னும் ஃப்ரெண்ட் எல்லாம் வருவாங்க, இன்னும் நிறைய ஃப்ரெண்ட் எல்லாம் வருவாங்க. வந்து எல்லாம் பசங்க எல்லாம் இப்ப வளர்ந்துட்டாங்க எல்லாம். எப்படி மாலினி மாதிரியே இருக்கும் ஆளு, பட்டுக்கோட்டைக்காரங்க மாதிரி, அவங்க ஊர்க்காரங்க தான். அதனால எனக்கு சென்னைனா எனக்கு பாபியை வச்சுதான் எனக்கு சென்னையில எப்படி இருக்கணுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சத்தியமா அதுதான், நான் எங்க போனாலும் அதை நான் பெருமையா சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து எதுவுமே தெரியாம இந்த சென்னைக்குள்ள சின்ன பக்கத்துல வந்தேன். ஆனா அவங்கதான் எனக்கு வந்து தைரியமா வெளியில கூட்டிட்டு போனாங்க. எங்க வீட்டுக்காரர் இல்லாம அவங்கதான் என்னை வெளியில கூட்டிட்டு போய் இன்னைக்கு நான் சென்னையில எல்லா இடமும் தனியா போயிட்டு வந்துடுறேன். அது என் ஃப்ரெண்டு பாபி, நான் எங்க வேணாலும் நான் போய் சொல்லுவேன், இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கு அது ரொம்ப பெருமை. கிறிஸ்மஸ்க்கு எங்களுக்கு தேடி கேக்கு வருஷம் வருஷம் வரும். 3 வருஷம் ஆனா மிஸ்ஸிங் எனக்கு. நான் பாண்டிச்சேரி போயிட்டேன், அதனால மிஸ்ஸிங்க. பாண்டிச்சேரிக்கும் வந்தாங்க என்னை பாக்குறதுக்கு. அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்க. அப்போ அவங்க குடும்பத்தில் ராத்திரி நேரத்தில் தூங்கினவங்களை தட்டி எழுப்பி கூப்பிட்டு பிள்ளைகளுக்கு அதோடைய பாட்டு சொல்லி அப்போ ஹரிக்காக ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்கப்பா. பிள்ளை என்னோட மேற்கொடிப்புக்கு வெளிநாட்டுக்கு பிரயாசப்படுறோம். பிள்ளைய நல்லா ஆசீர்வதிச்சு பிள்ளை வாழ்ந்து சுகித்துக்கு வச்சுங்க. சின்ன பிள்ளையும் உடைய கருங்களை கொடுக்குறோம். அண்டவரே நல்லா படிச்சு நல்ல வேலை வாய்ப்பும் வருமானங்களும் சமுதாயத்துக்கும் அண்டவரே குடும்பத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மகனாய் பிள்ளை வர வச்சுங்கப்பா. அது போல குமார்சாரோட ஹெல்த் காரியங்கள், வேலை ஸ்தலம் எல்லாவற்றையும் உடைய கருங்களை கொடுப்போம். பிரயாணப்பட்டு போக்குவரத்து எல்லாத்தையும் கற்றுற ஆசீர்வதிப்பீராக. இந்த புது வருஷத்துல ஒரு பெரிய இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு பெரிய இன்னொரு படி நல்ல மேலே உயர கற்றுற அனுகிரகம் பண்ணுங்கப்பா. கலாவுக்கு நல்ல ஹெல்த்தை அடனே கொடுங்க. இல்லை பயந்து போய் இருதயத்தில் என்னவோ நினச்ச சூழ்நிலை எங்களுக்கு தெரியாமல் போச்சுப்பா. ஆனாலும் இன்னைக்கு வந்து கேட்குறோம், இல்லையா ஆசீர்வதிங்க. அது எங்களுக்கு நீங்கள் கொடுத்த என்னோட அருமையான ஒரு சகோதரியை போலப்பா. எல்லா விஷயங்களும் நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு அருமையான அன்புக்காக நன்றி. இந்த குடும்பம் முழுவதையும் அனைவரே உங்களுடைய கருத்தில் கொடுக்க பாதுகாத்துக்கோங்க. நீங்கள் புது வருஷத்தில் நாங்கள் பெரிய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துலேருந்து கேட்க திரும்ப செய்யணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.